வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை கடச்சனேந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கார்னரில் அமைக்கப்பட்ட வீடுங்க. இந்த வீடு 4.5 சென்ட்டுங்க. ஒரு 1612 சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கார்னர் அப்படின்றதுனால கிழக்கு பகுதியில் ராஜநிலையம், தெற்கு பகுதியிலேருந்து கார் பார்க்கிங்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுங்க. இந்த வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஹோம் தியேட்டருக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஏரியாவை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த ஹோம் தியேட்டரில் அந்த தியேட்டருக்குரிய அனைத்து விஷயங்களும் அதில் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொஜெக்டர் எல்லாமே இனிமேல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அப்படியே வாங்க வீட்டை போய் பார்த்துருவோம். மேலே வந்து ஹோம் கார்டனிங்க்குன்னு சொல்லி ஒரு ஏரியா ஒதுக்கியிருக்காங்க மொட்டை மாடியில். அது ஒரு 400 சதுரடிக்கு கட்டுமானத்தில் இருக்குங்க. 3 BHK வீடுங்க. 3 படுக்கை அறைகள் கொண்ட வீடு. இந்த வீடு 1,60,00,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க. விலை வந்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலை வந்து பேசிக்கலாம். இந்த இது கார்னரில் வர்றதுனால ஒரு பக்கம் ரோடு வந்து 25 ஃபீடு, ஒரு பக்கம் ரோடு வந்து 30 ஃபீடுங்க. 25 அடியும் ஒரு பக்கம் 30 அடியும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஃபவுண்டன்லாம் இருக்குங்க. ஃபவுண்டன் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், நிலக்கதவு, ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் நல்லா அழகாக போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது தெற்கு பகுதி. இதில் வந்து கார் பார்க்கிங், பெரிய கார் நிப்பாட்டலாங்க. ஃபார்ச்சூனர் காரை பார்க் பண்ணிக்கலாம். இந்த கதவுகள்லாம் பாருங்கள், பர்மா தேக்கு. இது ஃபவுண்டனுங்க, தண்ணி விழுகும். இந்த கதவு பாருங்கள், அழகாக நல்லா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. பர்மா தேக்கு நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா கிரானைட்டில் நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கிறாங்க. தெரியுதா? பார்த்தீங்களா? சரி, ஓகே. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இதில் வந்து பாருங்கள், இந்த ஹாலு ஒரு 250 சதுரடிக்கு குறையாதுங்க. அந்த மாதிரி நல்லா ஸ்பேசியஸான ஹாலுங்க. அந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அப்படின்றதுனால அந்த சோபா இதெல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. மேலேலாம் பார்த்தீங்களா ரூஃபை, அது பூரா LED சேனல்ஸுங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிவி ஷோகேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ஃப்ரேம் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குங்க. பாருங்கள், இது பூஜா ரூமு, கிழக்கு பார்த்தா இருக்குது. பாருங்கள், அப்படியே உள்ளே வந்தோம்னா டைனிங் ஹாலோடு சேர்ந்த மாடுலர் கிச்சனுங்க. இந்த கிச்சன் பாருங்களேன், கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடுலர் கிச்சனில் சிம்னி எல்லாமே வந்துருங்க. அந்த இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வாஷபிளுங்க. எடுத்து நம்ம தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷபிள், ரிமூவபிள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. 2 பைப் வரும், இன்னொரு குட்டி பைப் ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன பர்பஸ்ன்றதை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அது ரொம்ப மாடுலர் கிச்சனுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாருங்களேன், வாஷ் பேஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் மெத்தடு. அப்படியே மேலே கபோர்டு, செல்ஃப் கபோர்டு, அந்த லாஃப்ட் கபோர்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழகாக பூஜாடி இந்த மாதிரி விஷயங்களை அழகாக வைக்கிற மாதிரி. இது டைனிங் டேபிளுங்க. இந்த சேர்ஸ் எல்லாம் உள்ளேயே அடக்கமாக வச்சுக்கலாம், அந்த டேபிள் கீழே வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்க்குறப்ப இது ரோடு, அந்த 30 ஃபீட் ரோடு எல்லாமே தெரியுது. நல்ல காற்றோட்டம் இருக்குங்க. இந்த பக்கம் பூராமே நல்ல காற்றோட்டம், ஸ்பேசியஸாக 30-40 நல்ல ரோடுகள் பெருசாக போட்டிருக்குறாங்க. அப்படியே வாங்க, அந்த இது பெட்ரூம் பாருங்கள். பெட்ரூம் பார்த்தீங்களா, உள்ளே எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் நல்ல அருமையாக நல்ல குஷன் எஃபெக்டோடு நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க பாருங்கள். அது வந்து அந்த இதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே கண்ணாடி எல்லாம் வந்துடுது. இந்த இதில் வந்து மேலெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசிக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர்லாம் வந்து அப்படியே 3 டைமென்ஷன் ஃபீலில் நல்லா இருக்குது. அப்படியே குஷன் மாதிரி நல்லா இருக்குது. தொட்டு பார்க்குறப்ப அது ஃபீல் ஆகுது, தெரியுது. அப்படியே பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரூம்லேயே அந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது எல்லா டேபிள் செட்டப் எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த வருது பார்த்திங்களா, அந்த டேபிள் அந்த மாதிரி அமைப்பு. அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம்
கரெக்டாக நல்லா ஸ்பேசியஸாக நல்லா அமைச்சிருக்கிறாங்க. இதில் அந்த உங்களுக்கு தேவையான அழகு பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. அதில் ஒரு வாஷ் பேஷன் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அந்த லெட்டின் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், இது வந்து நல்ல குஷன் எஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து அதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டேர் கேஜ் கீழே கூட அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான டேபிள் சேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே மாடியில் ஏறி போவோம். கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஒர்க்கும் டஃப் அண்ட் கிளாஸையும் மிங்கிள் பண்ணி நல்லா அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து லிவிங் ஹாலு பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. அதில் எல் டைப் சோபா வந்துடுது. மேலே சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து எல்இடி சேனல்ஸுங்க அந்த மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து ஃபால் சீலிங்கில் எல்இடி சேனல்ஸ் இந்த எரியுதுங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருது. அந்த டிவி ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபீடிங் மாதிரி நல்லா அழகாக இருக்குது. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டிசைனில் வருது. நல்லா இருக்குது. டோரு எல்லாமே அழகாக இருக்குங்க. இதில் மேக்ஸிமம் வரக்கூடிய டோர்ஸ் எல்லாமே தேக்கிலே போட்டிருக்காங்க. மற்ற வீடுகளெல்லாம் அந்த இது ப்ளைவுட் ஷீட்டில் வரக்கூடிய டோராக அமைச்சிருப்பாங்க. இதில் அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாமே நல்ல டோராக இருக்குது. இது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. அந்த லாஃப்ட் கபோர்டு, செல்ஃப் கபோர்டு எல்லாம் அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. வேலைப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போது இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பாத் டப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலே வரைக்கும் 4க்கு 2 டைல் ஏற்றிருக்காங்க. சீலிங் வரைக்கும் தெரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பெட்டுக்கு கீழே பாருங்கள், கட்டில் ட்ரா மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது ஃபைல்ஸு ஏதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து பால்கனிக்கு போய் பார்ப்போங்க வாங்க. பால்கனி பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி பால்கனிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷனை பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓரம் பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு லொக்கேஷனை நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், இது நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வாங்க, வந்து இந்த பால்கனிலேருந்து பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க. அப்படியே வருவோம். இன்னொரு அந்த இதில் ஹோம் தியேட்டருக்கான இதெல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இது ஹோம் தியேட்டருங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது இது இன்னொரு பெட்ரூமு. மொத்தம் இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குல்ல, நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இது 3வது பெட்ரூமு. இதில் அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம். நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல, அதே மெத்தடில் இது இருக்குது. லெட்டின் பாத்ரூம், மற்றபடி பெட்டு, அந்த இது பெட்டில் விரிக்கக்கூடிய விரிப்புகள் தான் மாறுது, பெட்ஷீட் தான் மாறுது. மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒன்றா இருக்குது. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவுத்தில் ஒட்டியிருக்காங்களா வால்பேப்பர், அது மாறுது. கீழே ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. கீழெல்லாம் வந்து அந்த ட்ரா இழுக்கிற மாதிரி அந்த செல்ஃப் கபோர்டில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆஃபீஸ் டேபிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டோரெல்லாம் அழகாக இருக்குது. இது வந்து அந்த ஹோம் தியேட்டருங்க. இந்த இதெல்லாம் ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த சோஃபா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உட்காந்து பார்க்குறப்ப. இது வந்து உங்களுக்கு அந்த இதுக்குள்ளே வந்து வெளிச்சம் வந்து இந்த எல்இடி சேனல்ஸ் வெளிச்சம் தான். மற்றபடி அந்த தரை அந்த இது சுவரெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அந்த இது என்னது, இந்த இது சொல்லுவாங்களே ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டர் வந்து வரும். இது ஸ்க்ரீன் ஏரியாங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் வரும். இந்த இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க ஏரியாவில் ஸ்க்ரீன் வரும். இதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்துடும். ஆமாம், எல்லாமே அது இன்னும் வேலைகள் முடியலை, அது முடிஞ்சிடும். இது இப்போ மொட்டை மாடிக்கு போய் பார்த்துருவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சன் லைட் உள்ளே வர்றதுக்கு அந்த ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இது சேஃப்டி கேட்டு, அதை திறந்தோம்னா நல்ல பெரிய இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் டைலுங்க. நீங்கள் தட்டோடுன்னு நினச்சிடாதீங்க, கூலிங் டைலு. நல்ல மத்தியான நேரம் நான் நின்று தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், செப்பல் போடாமல். நல்லா இருக்குது, சுடவே இல்லை.
சுட்டுச்சுன்னா நிற்க முடியுமா? லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப அருமையான லொக்கேஷனுங்க. ரேட்டு வந்து நம்ம நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த யானைமலை நல்லா அழகாக தெரியுது. நான் ஜூம் பண்ணியெல்லாம் எடுக்கலை, நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மேலே குழாய் வசதியெல்லாம் இருக்குது. அந்த இது வந்து மாடியில் தோட்டம் வைக்கிறதுக்காக ஒரு 400 சதுரடி வரைக்கும் இருக்குங்க அந்த ஏரியா. பெரிய அந்த எல் டைப் சோஃபா மாதிரி பெருசாக உங்களுக்கு உட்கார்றதுக்கு இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ரோஸு இந்த மாதிரி ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறனாலும் வைக்கலாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, அந்த கார்டனிங் பண்ணலாம்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அதில் மேலே குழாய் வசதி எல்லாமே இருக்குது. மேலே ஒரு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்குங்க. மொட்டை மாடின்றனால அதை மேலே அவங்க டாப்பை க்ளோஸ் பண்ணல, அந்த பாத்ரூம் மட்டும் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இன்னொன்று, நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடு. நல்லாயிருக்கும், லொக்கேஷன் நல்லாயிருக்கு, தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.